வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். எப்படி உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சிக்க முடியும், அதை பத்தி பேசலாமா? சொல்லு, என்ன பண்ணலாம்? சாப்பிடாது கொள்ளாது, யார் வீட்டுலன்னா போய் சாப்பிட்டு வந்துடும். எனக்கு பசி எடுக்க மாட்டேது. காலையில நான் லேட்டா எழுந்துக்கிறதுனால அந்த பசியே இருக்க மாட்டேது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹேபிட்டை மாத்தணும். 10 மணிக்கு படுத்துடணும். நைட்டு ஃபோன்ல பேசக்கூடாது. காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும். 8 மணி நேரத்துக்கு மேல தூங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங். நான் என்ன பண்றேம்மா, அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்தம்மா, வராத ஆயிடுச்சுமா. அது சொன்ன ஒரு குறிப்பிட்ட வயசுல அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்கன்னா நீ இல்லம்மா, என்ன எனக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா கீழ்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டு அந்த டேப்லெட் வாங்கி கொடுத்து அந்த டேப்லெட் மூலமா என்ன அந்த இந்த எப்படி இருக்கு இந்த வீடு, எனக்கு அந்த மாத்திரை போட்டால் இந்த வீடு சுத்த ஆரம்பிக்கும். அப்படியே சுற்றி உள்ள ஆரம்பிச்சிருவேன். அப்படியே மயக்காச்சு ஊந்துருவேன். இந்த ஊந்து படுத்து அத்த காயில தான் ஏந்துப்பேன். காயில இருந்து தான் தெரியும், எனக்கு தெரிஞ்சு கேட்பேன். அதனால தான் இவங்க கையில சோறு கூட சாப்பிட்றது இல்லை. நான் மருந்து கொடுப்பாங்கன்னா அதில் சாப்பாட்டில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கூட்டிட்டு போனீங்களா? என்ன சொன்னாங்க? அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருப்பாங்க, கவுன்சிலர் கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. கொஞ்சம் நாளாக இது போவதாயிடுச்சு. இது படிக்கிற விஷயத்த கூட அவங்க தான் இந்த லெட்டரெல்லாம் கொடுப்பாங்க. காலேஜில் எத்தனை போய் கொடுப்பேன், ஸ்கூல்லேயும் கொடுப்பேன். அதனால் அவங்களும் பரிச்சை இதெல்லாம் நல்லா விடுவாங்க. அதை கவர்மெண்ட்லேயே பார்த்துன்னு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட வயசு ஒன்றும் வருதே இல்லை. வாமா போகலாம் ஆஸ்பத்திரி, உங்களுக்கு கழிஞ்சு கொடுத்தா நல்லா ஆவேன்னா வரதே இல்லை. மாத்திரையும் போடுறதில்ல. கேட்டால் நான் மாத்திரை போட்டால் பைத்த காய்ச்சல் ஆகிடுவேன், அதுவே சொல்லுது. இல்லை, அவளுக்கு தெளிவாக தெரியுதுல்ல மாத்திரை அவளுக்கு தொந்தரவு பண்ணறதுன்னு. அவளுக்கு அதை ஒத்துக்கலைன்னா நீங்கள் அதை கொடுக்க கூடாது. இல்லை, நான் கொடுக்க அதை விட்டுட்டேன். அங்கே போய் சொல்லியிருக்கணும் டாக்டர்கிட்ட. நீங்களா நிறுத்தக்கூடாது. இவ வந்தாதானம்மா கூட்டின்னு போறதுக்கு. அவங்க இங்க வராது, அங்க பேச முடியாது. மெடிசன் சாப்பிட்டதுன்னா அதை ஒத்துக்கலைன்னா டாக்டர்கிட்ட போய் சொல்லணும். அதுக்காக மாத்திரை சாப்பிடாம இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனை சொன்னாங்களா அவனுக்கு? ஒரு புள்ளி நரம்பு மிஸ்டேக்கு. அதனால நல்லா தான் இருப்பா, நல்லா பேச. ஒரு செகண்ட்ல எத்தனை பண்ணிவிடும். பேச்சுதெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு செகண்ட் தான் அந்த பொண்ணுக்கு. டாக்டருங்க நீங்கள் நல்ல விஷயமாவே சொல்லுங்க, நல்லதாகவே சொல்லி நல்லதாகவே பண்ணுங்கன்னுவாங்க. இது எங்கம்மா நல்லதை நம்ம சொன்னால் கூட அது கேட்குறது இந்த கேட்கவே உங்களுக்கு பொறுமை இருக்கிறது இல்லைம்மா. என்னம்மா எவ்வளோ பொறுமையாங்கிறம்மா. நான் என்ன மாதிரி பொறுமை யாருமே இருக்க மாட்டாங்கம்மா. அச்சு மண்டி கீச்சு. யாரு? எதுக்கு? காலேஜுக்கு போகலன்ட்டு. அடிப்பாங்களா குழந்தைய? அடிப்பாங்கன்றதுலம்மா, பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க ஃபங்க்ஷன், அது சாயந்தரம் தான் பண்ண போகிறாங்க. நீ போயிட்டு வந்துடலாம், போவாத, நான் அதுக்கு தான் இருப்பேன்னா. குழந்தையாம்மா இது. நான் அதை கூட நான் அடிக்கலை. கீழே கிளாஸ் போட்ட பிறகு போய் எகிரி மேலே பட்டுருச்சு. அதை அடிக்கணும், நான் அடிக்கலை. கீழே வந்து கீழே அடிச்சும் பாரு, அது எகிரி மேலே பட்டுச்சு. வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.